புதிய இடம், புதிய வாழ்க்கை. கல்விக்காக வந்த இந்த சிறுவனுக்கு தெருவே பள்ளி, மனிதர்களே பாடமாக இருந்தார்கள். ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. சிவகாசி வந்தாச்சு. எனக்கு கம்பெனி எங்கே இருக்கு மட்டும் தேடுனா போதும். சார் இன்ஃபோடெக் கம்பெனி எங்கே இருக்குது சார்? உங்கள் நேம் என்னது? சிவசக்தி பாலன். ஹாய் சிவசக்தி பாலன், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த கம்பெனியோட சீனியர் கச்சார் நான் தான். ஓகே. கேஷ் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். கம்பெனிக்கு விசிட் போகலாமா? போகலாம் சார். கம்பெனி இந்த பக்கமாக தான் இருக்கா சார்? ஆமாம் சார். டேய் என்ன ப்ரோ ஆச்சு தனியாக உட்காந்துருக்கீங்க? என்னை ஏமாற்றி பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. கவலைப்படாதீங்க ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ. வாங்க சாப்பிட்லாம். சரி ப்ரோ. சாப்பிட்டதுக்கு பில்லு எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 500 ஆச்சு ப்ரோ. சரி ஃப்ரெண்டு பே பண்ணிடுவான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏய் தம்பி இங்கே வாடா. சாப்பிட்டதுக்கு பில்லுங்கடா. அவர் பே பண்ணலையா? எவ்வளோ? 500 ப்ரோ. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே. போன மாதம் ஒரு கிட்னி சிக்கினுச்சு, இந்த மாதம் இது சிக்கலையே. கவலைப்படாத மாப்பிள்ள, ஒரு ஆடு சிக்கிருச்சு. என்ன தம்பி தனியாக உட்காந்துருக்க? ஊருக்கு புதுசா? ஆமாம், ஊருக்கு புதுசு. ஏன் சோகமாக இருக்க? என்னை ஏமாற்றி பர்ஸு பேக்கெல்லாம் தேடிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு போக கூட காசு இல்லை. எந்த ஊர் தம்பி? சாத்தூர். சாத்தூரா? நாங்களும் சாத்தூர் தான் போகிறோம், வா போவோம். என்னடா பண்ணுறீங்க? இவனையாவது விட்டு தொலைங்கடா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயம் தான்டா என் விஷயம். விடுங்கடா. இந்த வரண்டா. எந்த ஒரு நீ? சாத்தூர். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். இனிமேல் யாரையும் நம்பாத, சரியா? சரி. சரி, எந்த ஊர் நீ? சாத்தூர். சரி, அவ்வளோதான். பஸ்ஸுக்கு காசு இருக்கா? இல்லை. சரி, இந்தா பார்த்து போயிட்டு வா. பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். பெட்டிஷனா? உங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்பராக இல்லையே? இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை. நீங்கள் இதை மேபி கிராஸ் செக் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது. நான் இப்போயே சாரை பார்த்தாகணும். கலெக்டர் சார் உள்ள வர சொன்னாங்க. சரி, கலெக்டர் சார் உங்களை உள்ளே வர சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க. ஓகே சார். மே கம் இன் சார். உள்ளே வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் நீங்களா? ஆமாம், நான் தான். அன்னைக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க, எனக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும், இது என் கடமை தான். வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திக்கிறோம். சிலர் ஏமாற்றுகிறார்கள், சிலர் அழிக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் நம்பிக்கை மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது. அந்நியர் என்பவன் எல்லோரும் அபாயமல்ல. சில அந்நியர்களே வாழ்க்கையின் உண்மையான காவலர்கள். எல்லா அந்நியர்களும் அபாயமல்ல. ஆனால் யாரை நம்புவது என்பதை அறிவுடன் கவனிக்க வேண்டும். நல்ல உள்ளங்கள் ஒரு நாள் திரும்பவும் நம்மை காப்பாற்றுவார்கள்.